ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜிலேபி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மீன் கடையிலேயே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தே க்ளீன் பண்ணிக்கலாம். மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க வீடியோவை. மீன் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கல்லுப்பும் அப்புறம் மஞ்சள் பொடி ரெண்டுமே போட்டு மீன் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்புத்தூள், வரமிளகாய் தூள், கொஞ்சம் தூள் உப்பு, அப்புறம் அரிசி மாவு, சோள மாவு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாக இருக்கிற பொருளை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா மாவையும் எல்லா பொடியும் நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அதையும் வந்து போட்டுட்டு நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டு இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா தான் நமக்கு மீனோட ஃப்ரைக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்குறது. அதனால் வேறு நீங்கள் எந்த பொடியுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இது போல் லேசாக கீரல் போட்டுட்டிங்க அப்படின்னா தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை மீன் ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். ஜிலேபி மீன் மட்டும் கிடையாது, எல்லா மீனுமே நீங்கள் இதே டேஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம கலந்துருக்கிற மசாலாவே எல்லா மீனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா மீன்லேயும் வந்து இப்போ நம்ம பண்ணுற மாதிரியே மசாலா ஃபுல்லாக நீங்கள் வந்து மீன் ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீன்லேயும் தடவியாச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா வெயிலையோ வச்சு நல்லா காய வைக்கணும். மசாலா வந்து நல்லா காஞ்சாதான் நம்ம பொரிக்கும்போது மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு மசாலாலாம். இதை நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து 2 சைடும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீனோட ஸ்கின்னு வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா மீனையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து கடைசியில் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்துக்கலாம்.